பிரித்தானியாவிலையும் இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தமிழ் மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கு. குறித்த இலங்கை தூதரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடியும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுதந்திர தினமன்று இந்த சுதந்திர சதத்துக்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வந்த விடயம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாயிருக்கும். ஈத்தனார் தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம். அதாவது, நான் ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். ஜாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசு மீது, தெற்கு தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது. எங்கட நிலங்களை எங்களுக்கு தாங்கன்னு கேட்க முடியல. நாங்க சுதந்திரமாக நாங்க ஒரு இடத்துல போயிருந்து எங்களுக்காக கதைக்க முடியல. ஆனால் இலங்கையின் சுதந்திர தினமாம் புதிய அரசாங்கம் வந்திருக்கான். இலங்கையில அவங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை எங்களை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மானதுங்க தெரிவிச்சிருக்கிறார். இந்த சிவப்பு அறிவிப்புகளுக்கு அமைய வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த 3 பேரையும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்ற ஏனைய குற்றவாளிகளும் அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் இந்த ஆண்டு 11 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவை தொடர்பாக 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டுள்ளன. 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள 6 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்துள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் தெரிவிச்சிருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறுகிய காலத்திற்குள் கைது செய்யப்பட்டனர். 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 3 T56 துப்பாக்கிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் T56 துப்பாக்கிகள் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மானதுங்க அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள், அது மட்டும் இல்லாமல் மன்னார் நீதிமன்ற துப்பாக்கியூர் சம்பவமாக இதன் பிரதான சூத்திரதாரி வெளிநாட்டில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவருக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தது. அந்த வகையில் அவரும் கைது செய்யப்பட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோடு தொடர்பட்டவர்கள் இந்த கைது நடவடிக்கைகளில் இடம்பெற்றிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த கைது தொடர்பான விசாரணைகளும் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் தான் இது தொடர்பான பூரண தகவல்கள் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதாவது அதனை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி இலங்கையில் பல இடங்கள்லையும் போராட்டங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். அது ஒரு காணொலி வாயிலாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பிரித்தானியாவிலையும் இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தமிழ் மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கு. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரத்துக்கு முன்னால் இடம்பெற்றிருக்கின்றது. பிரித்தானியாவின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் பலரும் பங்கு கொண்டிருந்தனர். அத்தோடு பிரித்தானியாவின் இலங்கை தூதரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடியும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இதேவேளை தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் ஈழத் தமிழர்களின் கைநாள் எனும் தொனிப்பொருளில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த அதே நேரத்தில் இன்றைய தினம் பிரித்தானியாவிலேயும் இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சாணக்கியன் தொடர்பாக இன்னொரு முக்கியமான தகவலும் வழியாக இருக்கு என்று பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சென்றுள்ள மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. துருக்கியில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ சம்பந்தமான செயலமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்ற நிலையில் இலங்கை குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தின் பிரிவு 106(1)(2)(3) கீழாக இந்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த தரப்பின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. தடை உத்தரவானது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்படி விடயம் சம்பந்தமாக மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்துள்ள அறிக்கை ஆராய்ந்த போது இந்த தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை குடியரசின் தேசிய தினம் 4/2/2025 அன்று கொண்டாடப்பட வேண்டியது என இலங்கை ஜனநாயக குடியரசில் அரசியலமைப்பில் 8வது சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று
மட்டக்களப்பு காந்தி பூங்கா பிரதேசத்தில் நடைபெற இருந்த சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்ட பிரதேசங்களின் எந்த ஒரு பகுதிகளிலும் மேற்கொள்ளக்கூடாது என தடை உத்தரவு எனக்கும் இன்னும் பலருக்கும் விடுக்கப்பட்டுள்ளதாக சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த தடை உத்தரவுக்கு பிறகு மட்டக்களப்பில் இந்த போராட்டமும் இன்றைய தினம் நடந்திருக்கிறது. அது தொடர்பாகத்தான் அவருக்கு இந்த அதாவது இந்த வெளிநாடு தடை விதிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் நாங்கள் அடுத்த கட்ட விசாரணைகளின் பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த சுதந்திர தினம் தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயம் வந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினம் இந்த சுதந்திர சதுக்கத்துக்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வந்த விடயம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாயிருக்கும். இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்றோ பாதுகாப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வருகை தந்திருக்கின்றார். அத்துடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோதும் ஒரே ஒரு காவல்துறையினர் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்ததை அவதானிக்க முடிஞ்சிருக்கிறது. எனினும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இளைஞருடைய ராஜகாரிய மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அந்த வகையில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டதும் இங்கே பாராட்டுக்களை பெற்றிருக்கு. அடுத்தாக கோட்டபாய ராஜபக்ச தொடர்பாக இன்னொரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, உயிர்த்தனர் தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிபிதுரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதயகம்மன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்க உயிர்த்தனர் தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்தினுள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறொருவரை சூத்திரசாரியாக சித்தரிக்க எத்தனிக்கின்றது. அது மாத்திரமல்லாது அவர்களை பாதுகாக்கும் முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்கின்றது. அதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் புதிய விடயம் ஒன்றை சித்தரிக்க முயல்கின்றது. நாட்டின் புலனாய்வு அதிகாரியை உயிர்த்தனர் தினத்தில் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வரும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சித்தரிக்க எத்தனிக்கின்றார்கள். அப்போதைய புலனாய்வுத்துறை பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதன் காரணமாகவே புலனாய்வு அதிகாரியை தாக்குதலை நடத்தியதான கருத்தை சமூகத்தினில் விதைக்க அரசாங்கம் எத்தனிக்கின்றது என்று உதயகம்மன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஆகவே இந்த முன்னாள் அரசாங்கம் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இப்போ இருக்கிறாக்களை பாதுகாக்கிற நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்கின்றது என்ற பொருள்பட தான் இவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இனி இந்த அறிக்கைகள் வெளியிடப்படுமாக இருந்தால் இது தொடர்பான முழு விவரங்களும் வெளியே வரும் என்பது மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் வடக்கு மக்கள் சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றார். குருநாளையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றியிலே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம். அதாவது, நான் ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். ஜாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசு மீது தெற்கு தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது. இது மிகவும் முக்கியமானதாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகின்றோம் என கூறிய போதும் அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம், போர், நம்பிக்கையினம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதம் வடக்கு மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. 30 வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்தி சென்றடையவே இல்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது நமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு நாம் இடமளிக்கும். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்ப நாம் இடமளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சி மீது ஒரு முக்கியமான விடயம் விமர்சனமாக சொல்லப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிவிருத்தி தொடர்பாக பேசுகின்றாரே தவிர அரசியல் தீர்வுகள் தொடர்பாக இவர் எந்த ஒரு விடயத்தையும் பேசவில்லை. ஆகவே இனி வரும் காலங்களிலேயாவது இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஏதாவது பேசுவாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸ்ரீலங்காவின்
இந்த தமிழர்களின் சுதந்திர தினம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தமிழர்களுக்கு இல்லை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் என்று அரசாங்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்களாக எங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடைக்காத வண்ணம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி செய்வது வழக்கம் தமிழர்களாகிய நாங்கள். ஆனால் இம்முறை மட்டக்களப்பில் அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பை சேர்ந்த மக்களாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்திபாக் வரைக்கும் எங்களுடைய இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருந்தோம். ஆனால் இங்கு மட்டக்களப்பு நீதிமன்ற தடை உத்தரவுக்கு 7 பேருக்கு தடை உத்தரவை தந்து அந்த எல்லை பகுதிக்குள் இந்த போராட்டமோ பேரணியோ எதுவும் நடக்கக்கூடாது, சுதந்திர தினத்துக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது, இது சுதந்திரமான நாடு என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த போலீசாரால் நீதிமன்ற தடை உத்தரவுகளை எடுத்து மக்களை குழப்பி ஒவ்வொரு மக்களையும் குழப்பி ஊர் ஊராக சென்று நாங்கள் பிடித்த வாகனங்களை எல்லாம் நிறுத்தி மக்களுக்கு வீடு வீடாக RDS ஊடாக அறிவிச்சு ஒருத்தரும் இதில் பங்கு பெற்றக்கூடாது என்று பயங்கரமான அச்சுறுத்தலை தந்து மக்களை திசை திருப்பி இதுதான அந்த இலங்கையின் சுதந்திரம். எங்களோட உறவுகளை கேட்கறது, எங்களோட உரிமைகளை கேட்கறது, எங்களோட நிலங்களை கேட்கறது, தமிழர்கள உரிமையை கேட்க இயலாத இந்த நாட்டில் இதுதான சுதந்திர தினம். இன்றைக்கு எங்களை திசை திருப்பி நாங்கள் அங்கே செய்யலாம நாங்கள் செங்கல் அடிக்க வந்து நாங்கள் என்ன பயங்கரவாதிகளா? சுதந்திரமாக எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க முடியல. சுதந்திரமான எங்களோட நிலங்களை எங்களுக்கு தாங்கன்னு கேட்க முடியல. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் ஒரு இடத்துல போயிருந்து எங்களுக்காக கதைக்க முடியல. ஆனால் இலங்கையின் சுதந்திர தினமாம் புதிய அரசாங்கம் வந்திருக்கான். இலங்கையில் அவங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை எங்களை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படியான வேலைகளை தான் இலங்கை அரசாங்கம் செய்து கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி மக்கள் மண்டைகளை கழுவ பார்க்கின்றார்கள். எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி தராமல் பௌத்த இனவாதத்தை காப்பாற்றுறதுக்கு பழைய அரசியல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாக்கிறதுக்கான இப்ப புதிய அரசாங்கம் புதிய நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்காத வண்ணம் இவ்வாறான அடாவடித்தனங்களை பண்ணி எங்களோட வீடு வீடா கேட்டா உடைச்சி வீட்டுகளுக்கு பூந்து எங்களுக்கு அந்த தடை உத்தரவை தாரத்துக்கு தேடி எங்களோட உறவினர்களை எல்லாம் துன்புறுத்தி நாங்கள் எங்களோட வீட்டுகளில் இருக்கலாத வண்ணத்துக்கு நாங்கள் வேறு இடத்துக்கு ஓடி ஒழிக்கிற இந்த அரசாங்கம் தானா ஒரு சுதந்திர அரசாங்கம். எங்களோட வீட்டில் சுதந்திரமாக இருந்து எங்களோட உணர்வுகளையும் எங்களோட உரிமைகளையும் கேட்க இயலாத ஒரு சூழல்ல தான் இந்த புதிய அரசாங்கமும் இருக்குது. இது நேற்றைய முன்தினம் நடந்த இந்த அரசாங்கத்தின் கெடுபிடிகள். இந்த அரசாங்கமும் ஒரு முகமூடி என்றதை அவங்களே கிழித்து காட்டியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை தான் திரும்ப அடிக்கிறார்கள். எங்களுக்கு கேட்கிறோம், நாங்கள் எங்களோட உறவுகளை கையில கொடுத்த எங்களோட பிள்ளைகளை கேட்கிறோம். வீட்டில இருந்து கண்ணுக்கு முன்னுக்கு இழுத்து சென்ற எங்களோட கணவன்மாரை கேட்கிறோம். வாழ்க்கையை தொலைச்சி 15 வருஷமா தெருக்கல்ல நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு தேடிக்கொண்டு இருந்த அம்மாக்கள் 300க்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். சாட்சியங்களை அளிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. எக்காரணம் கொண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளை போர்க்குற்றம் செய்தவர்களை நிறுத்த மாட்டோம் என்று சொல்ற இந்த புதிய அரசாங்கம் எங்களுக்கு நீதி இந்த நாட்டுக்குள்ள கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே இது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் சர்வதேச விசாரணை தலையீடு சர்வதேசம் எங்களை உற்று நோக்கி எங்களுக்கான தீர்வை பெற்று தர வேண்டும் என்று இந்த இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கிறோம். நாங்கள் இன்றைக்காவது எங்களுடைய அடக்குமுறைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கு சுதந்திரம் இதுதானா என்ற கேள்வியோட இன்றைய இந்த ஊடக வாயிலாக உலகளாவிய ரீதியாக நாங்கள் எடுத்து கூற இந்த அத்தனை மக்களும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நன்றி.